ஒரு அரசு நிகழ்ச்சியாக பாரத பிரதமராக கலந்து கொண்டாலும் அதில் வந்து லைட்டாக அப்படி ஒரு ஒரு ஜோக் ஒன்று விட்டார். அது வந்து ப்ராம்ப்டிங்கில் இருந்த விஷயம் இல்லை, அவராக வந்து எக்ஸ்டெம்போரா அங்கே பேசின விஷயம். அவர் உள்ளே வந்தோடனே விவசாயிகள்லாம் ஏற்கனவே சொன்னது போல் கோயம்புத்தூர் கொங்கு பெல்ட் அப்படிங்கிறது வந்து பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் பொலிட்டிக்கலாகவே ரொம்ப சாதகமாக அட்வான்டேஜாக இருக்கக்கூடிய பகுதிகள். அந்த இடத்துல பாரத பிரதமர் உள்ளே வந்தாருன்னே விவசாயிகள்லாம் தங்களுடைய தோளில் இருந்த துண்டை வந்து தூக்கி தலையில் வச்சு ஃபுல்லாக வந்து ஒரு உற்சாகத்தை வந்து அந்த ஒரு ஒரு எமோஷனான ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணாங்க. அதை பார்த்துட்டு குஷியாகி பாரத பிரதமர் அந்த இடத்துல குறிப்பிட்டார், நான் உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் வந்து தோளில் இருக்கிற துண்டை தூக்கி இப்படி போட்டு நீங்கள் சுற்றி வந்து பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் வர்றதுக்கு முன்னாடி பீகார் காற்று இங்கே அடிச்சிருச்சோ அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டார். அது வந்து பீகார் காற்று இங்கே அடிச்சிருச்சோ அப்படிங்கிறது வந்து என்ன, அதுக்கான பொலிட்டிக்கல் மீனிங் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பீகாரில் அவங்க வந்து முக்கியமாக அவங்க பண்ணது கூட்டணி. நீங்கள் வந்து ஏற்கனவே பலமுறை குறிப்பிட்டது போல இந்த சிராக் பாஸ்வானும் நிதிஷ்குமாரும் பாஜகவும் 3 பேரும் ஒரே தேர்தலில் ஒன்றா இருந்ததுங்கிறது இல்லவே இல்லை சட்டமன்றத்தில்.